ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் விளையாண்ட கேம் தான் பார்க்க போறோம். இந்த கேம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் முரளி வர்மா அப்படின்ற ஒரு பிளேயர் விளையாண்ட கேம் தான். இதுல முரளி வர்மா வந்து லீச்சஸ்ல பிளே பண்ணிருக்காரு. இது வந்து 10+ ஃபார்மட்ல விளையாண்ட கேம் தான். முரளி வர்மா வந்து இதுல பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப இமீடியட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த கேம்ல நம்ம நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதை நம்மளுடைய கேம்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளே பார்க்கலாம். ஒயிட் வந்து D4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப D5, இப்ப நைட் C3 E6. இப்ப E4 ஸ்ட்ரைக் பண்றாரு ஒயிட். இப்ப முரளி வர்மா வந்து C6 ட்ரை பண்றாரு. இப்ப நைட் F3. இப்ப பிஷப் B4. ஸோ ரெண்டு பேருமே நார்மலா அவங்களுடைய பீசஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. இப்ப பிஷப் D2 பிளே பண்ணி இந்த டயகனலை வந்து பிளாக் பண்றாரு. இப்ப நைட் E7. இந்த பொசிஷன்ல ஒயிட் வந்து A3 பிளே பண்ணி இந்த பிஷப் வந்து சேஸ் பண்றாரு. ஆக்சுவலா இந்த பொசிஷன்ல ஒயிட் வந்து பிஷப் D3 பிளே பண்ணி இந்த E4 பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த E4 பான் இப்போ அன்கார்டா இருக்கிறதுனால இந்த E4 பான் இப்போ வந்து ஃபால் ஆயிடும். இப்போ வந்து நீங்க A3 பிளே பண்ணதுக்கு அப்புறமா சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, இந்த நைட்டை வந்து முரளி வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. பிஷப் டெக் C3, பிஷப் டெக் C3, பிஷப் டெக் C3க்கு அப்புறமா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த பானுக்கு இப்ப எந்த விதமான சப்போர்ட்டுமே கிடையாது E4 பானுக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நைட்டும் வந்து இப்ப கிடையாது. இங்க வந்து இப்ப பிஷப் தான் இருக்காரு. இப்ப வந்து D-Tex E4 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த நைட்டுக்கு ஒரு அட்டாக். இப்ப நைட் E5 பிளே பண்றாரு. இந்த இடத்துல ஆக்சுவலா நைட் E5 பிளே பண்றதுக்கு பதிலா நைட் D2ல போட்டு இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பிளாக் இந்த இடத்துல F5 பிளே பண்ணலாம். ஸோ இதுல இருந்து கேம் வந்து ஸ்மூத்தா கண்டினியூ ஆயிருக்கலாம். பட் எனிவே இப்போ வந்து நைட் எடுத்துட்டு வந்து E5ல போடுறாரு. இப்போ F6 பிளே பண்ணி இந்த நைட்டை ஃபர்தரா முரளி வந்து சேஸ் பண்றாரு. இப்போ நைட் C4. இப்போ முரளி வந்து கேன்சல் பண்ணிக்கிறாரு. இப்போ குயின் G4. இப்போ E5 புஷ் பண்றாரு முரளி. E5 புஷ் பண்ணி இந்த பிஷப் மூலமா குயினுக்கு வந்து ஒரு அட்டாக் தராரு. இந்த இடத்துல ஒயிட் வந்து ஒரு மிஸ்டேக் பண்றாரு. என்ன பண்றாருன்னா குயின் E2 பிளே பண்றாரு. ஆக்சுவலா ஒரு குயின் E2 பிளே பண்றதுக்கு பதிலா குயின் டெக்ஸ் E4 பிளே பண்ணிக்கணும். நம்மளுக்கு எப்ப சான்ஸ் கிடைக்குதோ அந்த நேரத்துல நம்ம பானை கிராப் பண்ணிக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாம விட்டுட்டோம்னா பின்னாடி அந்த பான் மூலியமாவே நமக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும். ஸோ இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணிட்டாருன்னா குயின் E2 பிளே பண்ணிட்டார். இன்ஸ்டன்ட் குயின் டெக்ஸ் E4 பிளே பண்றதுக்கு இப்ப முரளிக்கு வந்து ஒரு கவுண்டர் பிளே கிடைச்சிருக்கு. என்னதுன்னா E-Tex D4 பிளே பண்றாரு. E-Tex D4 மூலியமா இப்ப இந்த பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கு. இப்போ ஒயிட்டுக்கு வந்து பிளாக் உடைய இந்த E4 பானை வந்து கேப்சர் பண்றதுக்கு டைம் கிடையாது. அண்ட் இந்த இடத்துல வந்து மேபி நீங்க வந்து குயின் சைட் கேன்சல் பண்ணிக்கலாம். குயின் சைட் கேன்சல் பண்றதுனால இப்ப இந்த பிஷப் வந்து இமீடியட்டா பிளாக்கால கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா ரூக் வந்து குயினை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. பிளாக் உடைய குயின் போயிடும். பட் இருந்தாலுமே இந்த இடத்துல நம்ம C5 பிளே பண்ணி இந்த பான்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அண்ட் இப்ப பிளாக் உடைய பான்ஸ் எல்லாம் பாருங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம ஆரம்பத்திலே இந்த E4 பானை நம்ம கேப்சர் பண்ணிருந்தோம்னா இந்த அளவுக்கு பிளாக் வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்க மாட்டாரு. பட் எனிவே இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே ஒயிட் வந்து குயின் சைட்லாம் கேன்சல் பண்ணல. ஒயிட் வந்து பிஷப் B4 பிளே பண்றாரு. அவருடைய பிஷப் அட்டாக்ல இருக்கிறனால அவருடைய பிஷப் வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப F5 பிளே பண்றாரு. இப்போ ஃபர்தரா F5 பிளே பண்ணி இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. ஏன்னா இந்த பான் அட்டாக்ல இருக்கு இல்லையா. இப்ப குயின் சைட் கேன்சல் பண்ணிக்கிறாரு. இப்ப குயின் சைட் கேன்சல் பண்ணதுமே இப்ப ரூக் E8, இப்ப C3. இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்றாருன்னா அவருடைய குயின் சைட்ல இருக்கிற பான்ஸ் எல்லாமே வீக் பண்றாரு. அண்ட் அவர் குயின் சைட்லயே கேன்சல் பண்ணிக்கிறாரு. குயின் சைட்லயே கேன்சல் பண்ணிட்டு அந்த பான்ஸே வீக் பண்றதுனால இந்த இடத்துல ஈஸியா பிளாக்கு வந்து ஒரு நல்ல கவுண்டர் பிளே கிடைக்குது. இப்ப B5 புஷ் பண்றாரு. இந்த இடத்துல B5 புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து சேஸ் பண்றாரு. இந்த நைட்டை சேஸ் பண்ணதுமே இந்த நைட் இப்ப வேற எங்கேயாவது தான் போய் ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தேவைப்பட்டா நம்ம வந்து இந்த இடத்துல A5யும் புஷ் பண்ணி இந்த பிஷப்பையும் வந்து சேஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சைட்ல இந்த A5ல நம்ம பிரேக் பண்ணி இந்த இடத்துல கிங் அட்டாக் பண்றதுக்கும் வரலாம். இதுதான் பாத்தீங்கன்னா ஒயிட் கிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ். அவருடைய பான்ஸ் எல்லாம் இங்க வந்து வீக் பண்ணிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம், ஒயிட்டோடைய லைட் ஸ்கொயர்ஸ்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. சோ இதை வச்சும் பிளாக் வந்து ஹெவியான அட்டாக் வந்து தரலாம். எனிவே இப்ப இந்த நைட் அட்டாக்ல இருக்கிறதுனால இப்ப என்ன பண்றாருன்னா நைட் E5 பிளே பண்றாரு. இந்த இடத்துல ஆக்சுவலா நைட் D6ம் ட்ரை பண்ணலாம். பட் நைட் D6ம் பாத்தீங்கன்னா பிளாக்கு தான் வந்து அட்வான்டேஜ். ஏன்னா பிளாக்கு வந்து இந்த இடத்துல பான் புஷ் மூவ் அவைலபிளா இருக்கு. E3 பிளே பண்ணி திருப்பி இந்த குயினை ஃபர்தரா அவர் வந்து சேஸ் பண்ணலாம். இப்ப குயின் H5 வரலாம். குயின் H5 வந்ததுக்கு அப்புறமா இந்த பொசிஷன் நீங்க நல்லா பாருங்க. பிளாக் உடைய பான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் உடைய பேஸ் ரேங்கை நோக்கி மார்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல இருந்து பிளாக் கிட்ட இருந்து ஒரு ஹெவியான அட்டாக் வரும். அண்ட் அது மட்டும் இல்ல, ஒயிட் இருக்கிற கிங் பாத்தீங்கன்னா செம வீக்கா இருக்கு. ஸோ இதையும் நம்ம சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் இந்த பிஷப் மூலியமாவும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த A5லையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பிளாக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. ஒயிட்டோடைய இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் பாருங்க ஃபுல்லா வந்து அப்படியே பிளாக் ஆயிட்டாரு. இந்த பிஷப் இப்ப எங்க போவாருன்றது ஒயிட்டுக்கே தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட பிஷப் வந்து லாங் டைம் எல்லாம் போட முடியாது. நீங்க இந்த பான்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி தான் உங்களுடைய பிஷப் வெளியில கொண்டு வர முடியும். பட் அதுக்கு ஒயிட்டுக்கு நிறைய டெம்போ வேஸ்ட் ஆகும்.
பட் எனிவே இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே ஒயிட் என்ன பண்றாருன்னா அவருடைய நைட்டை வந்து D5ல போடுறாரு. இப்ப நைட் D5. இப்ப நைட் D5 ப்ளே பண்ணி என்ன பண்றாரு, முரளி வந்து இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த நைட் அட்டாக் பண்ணதுமே இந்த இடத்துல பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து கார்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, பட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிங்கோடைய ஃபைல் வந்து இப்ப ஓபன் ஆயிடுச்சு. இப்ப ஃபர்தரா திருப்பி என்ன நடக்குது, ஒயிட்டோடைய பொசிஷன் வந்து வீக் ஆகுது. இப்போ இந்த வீக்னஸ் நம்ம ஃபர்தரா எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்ன்றது வேணும்னா நீங்க திருப்பி வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கேம்ல வரும்போது நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்மளுடைய கேம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆகும். இந்த இடத்துல முரளி என்ன பண்றாருன்னா நைட் எக்ஸ் பிஷப் ப்ளே பண்றாரு. நைட் எக்ஸ் பிஷப் மூலியமா ஒரு சிம்பிளான விஷயம் தான், நம்ம பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஏ ஃபைல் வந்து தானாவே ஓபன் ஆகுது. ஆல்ரெடி கிங்கோடைய ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு, அது மூலியமா நம்ம அட்டாக் ஜெனரேட் பண்ணலாம். இப்ப பிளாக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த ஏ ஃபைல் மூலியமாவும் அவர் அட்டாக்கை ஜெனரேட் பண்ணலாம். இப்ப நைட் D7, இந்த இடத்துல நைட் D7 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒயிட் என்ன ப்ளே பண்ணிருக்கலாம்னா நைட் எக்ஸ் C6 ப்ளே பண்ணிருக்கலாம். நைட் எக்ஸ் C6 ப்ளே பண்ணியிருந்தாருன்னா அழகா இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த பானை கேப்சர் பண்ணதுமே இப்ப பிளாக்குடைய பான் செயினை நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம். பட் எனிவே இந்த பொசிஷன்ல வந்து ஒயிட் என்ன பண்ணிட்டாருன்னா நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டார். நைட் எக்ஸ் நைட்டு, குயின் டெக்ஸ் நைட்டு. இந்த இடத்துல இப்ப குயின் D2 வராரு. குயின் D2 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல பெருசா ஒன்றும் ப்ளே கிடையாது ஒயிட்டுக்கு. ஏன்னா ஒயிட்டுக்கு வந்து பான் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. பட் பிளாக்கோடைய பான் அட்வான்டேஜ் வந்து சூப்பராக இருக்காங்க. ஏன்னா பிளாக்கோடைய கிங்கை வந்து ஒயிட்டால எக்ஸ்போஸே பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒயிட் வேணும்னா குயின் செக் தரலாம். பட் கிங் எச்8 வந்ததுக்கு அப்புறமா பிளாக்கோடைய கிங் வந்து கம்ப்ளீட்டா சேஃப் ஆயிடுவாரு. நீங்க ஒயிட் சைட்ல இருந்து பாருங்க, ஒயிட்டோடைய இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் இன்னும் டெவலப்பே ஆகல. இந்த சைட்ல இந்த பான் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு D3 ஸ்கொயர். அண்ட் ஃபர்தரா இந்த C4 ஸ்கொயரையும் இந்த பான் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. E2 ஸ்கொயருக்கு போனார்னா இந்த E2 ஸ்கொயர் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஸ்கொயர் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா பிளாக்கோடைய பான் வந்து ஃபுல்லா கேமை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஷப் E2. இப்போ ஒயிட் வந்து அவருடைய பிஷப் வந்து E2ல தான் போட முடியும். பிஷப் E2 போடுறாரு. இப்போ வந்து ரூக் E8 ப்ளே பண்றாரு. ரூக் E8க்கு அப்புறமா இப்போ என்ன நடக்குதுன்னா இப்ப பிஷப் H5 ப்ளே பண்றாரு. பிஷப் H5 பாத்தீங்கன்னா ஒரு டெரிபிளான மூவ். இந்த இடத்துல இந்த பிஷப் H5க்கு வந்து ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. இந்த இடத்துல இப்ப என்ன பண்றாருன்னா ஒயிட் குயின் E6 ப்ளே பண்றாரு. குயின் E6 மூலியமா குயினுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் தராரு. நெக்ஸ்ட் குயின் வந்து இந்த A2 ஸ்கொயருக்கும் வரலாம். அண்ட் இந்த ஸ்கொயர்ல குயின் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது குயின் வந்து நல்லா அட்டாக் பண்ணலாம். அண்ட் ஃபர்தரா நம்ம வேணும்னா A5யும் புஷ் பண்ணி இந்த பானை பிரேக் பண்ணிட்டு இந்த ஃபைல் மூலியமா நம்ம ரூக்கையும் வச்சு அட்டாக் பண்ணலாம். ஸோ பிளாக்கு வந்து ஏகப்பட்ட அட்டாக்கிங் ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல இப்ப B3 ப்ளே பண்ணி இன்னொரு ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல B3 ப்ளே பண்ணி இதை பிளாக் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டாரு. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல இன்னொரு ஒரு சூப்பரான மூவ் இருக்கு பிளாக்கு. அது என்ன மூவ்ன்றது வேணும்னா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்க. இந்த இடத்துல குயின் H6 மூவ் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு முரளி. குயின் H6க்கு அப்புறமா கிங்குக்கு ஒரு செக் தரோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஒரு பீஸே வின் பண்ண போறோம். இந்த இடத்துல ரூக்க வச்சு பிளாக் பண்றாங்க. இப்ப நம்ம ஒரு பீஸை வின் பண்றோம். இப்ப முரளி வந்து ஒரு பிஷப்பை வின் பண்ணிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி அவர் எக்ஸ்ட்ரா ஒரு பான்ல இருக்காரு. அண்ட் அவருடைய பொசிஷனும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சென்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இதுல இருந்து முரளி வந்து ஈஸியா கேமை வந்து பினிஷ் பண்ணிடலாம். அண்ட் அதை தான் முரளியும் பண்ணிருக்காரு. கேம் வந்து இன்னும் சொல்ல மூவ்ஸ்ல வந்து அழகா பினிஷ் பண்ணிருக்காரு. இந்த இடத்துல ரூக் E1 ப்ளே பண்ணி இன்னொரு ஒரு பிளண்டர் பண்ணிட்டாரு. சோ இப்ப குயின் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு ஃப்ரீ ரூக் கிடைக்குது. இப்ப ரூக் D1 வச்சு பிளாக் பண்றாரு. இப்ப இன்னும் கொஞ்சம் மூவ்ஸ்ல வந்து ஒயிட் வந்து கேமை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஃபைனலா ரூக் FE8க்கு அப்புறமா ஒயிட் கேமை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து லாஸ்டான பொசிஷன்ல தான் இருந்தாரு. அவர் வந்து ஒரு பெரிய பிளண்டர் பண்ணதுனால லாஸ் எல்லாம் பண்ணல. அந்த பிஷப் வந்து போனதுனால லாஸ் ஆகல. பட் எனிவே ஒயிட் வந்து கேமை லூஸ் தான் பண்ணிருப்பாரு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா பிளாக்கோடைய பான்ஸ் வந்து ஃபுல்லாவே கேமை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒயிட்டோடைய பான்ஸை கம்பேர் பண்றதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, பிளாக்கோடைய கிங் வந்து ரொம்ப சேஃபா இருந்தாரு ஒயிட்டோடைய கிங்கை கம்பேர் பண்றதுக்கு. ஒயிட் வந்து அவருடைய குயின் சைட் பான்ஸையே டேமேஜ் பண்ணதுக்கு அப்புறமா அதே சைட்ல கேசல் பண்ணி திருப்பி ஃபர்தரா கிங்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாரு. ஸோ இதுல இருந்து ஈஸியா எனிவே பிளாக் வந்து ஒயிட்டை வந்து அட்டாக் பண்ணிருக்கலாம். ஸோ ஒயிட்டும் பாத்தீங்கன்னா கடைசியா பண்ண பிளண்டர்ஸ் மூலியமா இன்னும் கொஞ்சம் சுலபமா கேமை வந்து இழந்துட்டாரு. இந்த கேமை பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.